தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கூட நான் ஏன் நடிக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை சத்யராஜ் முதல் முறையாக வெளியில் சொல்லியிருக்காரு. சமீபத்தில் இந்தியா கிளிட்ஸில் எடுக்கப்பட்ட ஒரு பேட்டியில் தான் சத்யராஜ் அதை ரிவீல் பண்ணியிருக்காரு. இதற்கு முன்னதாக சத்யராஜ் நிறைய முறை தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அரசியல் ரீதியாகவும் சரி அல்லது தேவையில்லாமலும் சில இடங்களில் சத்யராஜ் தலைவரை விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனால் தலைவர் அதை எதையும் பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. தலைவர் அதுக்கு ரிப்ளையும் பண்ணுறது கிடையாது. சத்யராஜுக்கு இருக்கும் அந்த வன்மம் காரணமாக தான் அவர் தலைவரோட சிவாஜி படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு டாக் சினிமா வட்டாரங்களில் போயிட்டு தான் இருந்தது. இப்போது சத்யராஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிவாஜி படத்துக்கு என்கிட்ட கேட்டாங்க. அந்த டைமில் நான் ஒரு சில படங்கள் ஹீரோவாக பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய மார்க்கெட் டவுன் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. என்னென்னா அப்போ நான் ஒரு 10 படம் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தேங்க. அப்போ ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தேன்னா என்னோடய பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆகி போச்சு. எப்படியாச்சும் ஹீரோ ஸ்தானத்தை தக்க வச்சுட்டு போராடிக்கிட்டு இருக்கிற நேரம். அந்த டைமில் நான் வில்லனாக நடித்து அந்த மார்க்கெட்டை இன்னும் டவுன் ஆக்கணுமா அப்படின்னு யோசித்து தான் அந்த படத்தில் நடிக்கலைன்னு சொன்னேன். மற்றபடி இவங்க வெளியில் பேசுகிற மாதிரிலாம் எந்த விஷயமுமே கிடையாது. அப்போ போய் சிவாஜியில் வில்லனாக நடித்தோம்னா இதுக்கு பெரிய என்ன நம்பி படம் எடுத்துகிட்டு இருக்கிறவனுக்கெல்லாம் பழையபடி அவர் வில்லன் ஆகிட்டார்னு இருக்கும். அது காலத்தை நடிக்கலான்னு வேறு வெளியே வேறு மாதிரி காசி போகிறது. அதனால தான் நான் ஆக்ட் பண்ணல. மெயின் இப்போ நான் கேரக்டர் ரோல் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் கூலி படத்தில் கேட்டாங்க, ஓகே அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சத்யராஜ் சொல்லியிருந்தார். இப்போ கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லா கேரக்டரும் பண்ணுறேன். பட் அதில் என்ன கேரக்டர்னு நான் ரிவீல் பண்ண முடியாது. நடிக்கிறேங்கிறது அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால நான் அந்த படத்தில் நடிக்கிறேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். சத்யராஜ் சொல்கிற இந்த விஷயங்கள் உண்மையாக இருக்குமா? நீங்கள் இது பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம். நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கொடுக்குறது ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும். நீங்கள் இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்.